ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த மாதத்தில் இந்த 4ஆம் தேதி வரை ஒவ்வொரு மாதம் நடக்கிற இந்த உபவாச கூட்டம், இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இந்த மாதம் தேவன் கொடுத்த வார்த்தை பலிபீடம் தலைப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 8வது மாதத்தை முடித்து 9வது மாதத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த 9வது மாதம் தேவன் நம்ம பலிபீடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம பலிபீடத்தை நம்ம என்ன செய்யணுமா, செப்பனிட்டு அதன் மேல என்ன செலுத்தணுமா, ஸ்தோத்திர பலிகளை என்ன செய்யணுமா, செலுத்த வேண்டுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க பலிபீடத்துல நீங்க எப்பொழுதும் பலிகளை செலுத்தணுமா. ஆமென், ஹல்லேலூயா. பழைய பாட்டு காலத்துல பார்த்திருப்பீங்க, புதிய பாட்டு காலத்துல என்ன செய்திருப்பீங்க, அந்த பலிபீடத்தை குறித்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்திருப்பீர்கள், வாசித்திருப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பலிபீடத்துல எப்பொழுதும் பலியிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப இப்போ நம்ம என்ன யோசிப்போம், பலியிடணும்னா என்ன, நம்ம முந்திய மாதிரி ஆடு மாடையா பலியிட முடியும் என்று சொல்லி யோசிப்போம். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது உதடுகளின் காளையாகிய பலியை நீங்க என்ன செலுத்தணும், உங்க பலிபீடத்துல செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளின் காளையாகிய பலியாகிய ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் எப்பொழுதும் உங்க பலிபீடத்துல நீங்க என்ன செய்யணும், செலுத்தணும். ஆனா அந்த 8 மாசமும் உங்க பலிபீடத்துல அந்த உதடுகளின் காளையாகிய பலிகளை நீங்க செலுத்தினீங்களா? யோசித்து பாருங்க. உங்க பலிபீடம் எப்படி இருந்துச்சு? உங்க பலிபீடத்துல துதி சத்தம் இருந்துச்சா? உங்க பலிபீடத்துல நன்றி பலி இருந்துச்சா? உங்க பலிபீடத்துல ஸ்தோத்திர பலிகள் இருந்ததா? அப்ப யோசித்து பாருங்க. கொஸ்டின் என்ன வருது, 8 மாசம் கிட்டத்தட்ட எத்தனை நாள், 8 3 எத்தனை, 240 நாள் இந்த வருஷத்தை நம்ம என்ன செய்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். இந்த 240 நாள்ல ஒரு 40 நாள் துதி எடுத்திருப்பீங்களா, ஸ்தோத்திரம் சொல்லியிருப்பீங்களா? அப்போ நம்ம 200 நாட்கள் நம்ம பலிபீடத்துல என்ன செய்யல, ஒரு கணக்குக்காக, சரியா, ஒரு 200 நாள் வைக்கலாம், சிலர் 100 நாள் வைக்கலாம், சிலர் என்னாலுமே செலுத்தி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பலிபீடத்தை நீ என்ன செய்யணும், செப்பனிட்டு எப்பொழுதும் உன் பலிபீடத்துல நீ என்ன செய்யணும், பலிகளை செலுத்த வேண்டும். அப்போ ஆண்டவர், நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செய்தார் நான் பலி செலுத்த. இப்போ என் சகோதரன் ஒரு நாள் கேட்டான், நான் சொன்னேன், உன் உதடுகளின் காளையாகி பலிகளை செலுத்த, ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார், நன்மையை தருவார்ப்பா, நீ ஒரு சோத்திரமும் சொல்ல மாட்டேங்க, நன்றியும் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கும்போது அவன் சொன்னான், நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு வேற வேலை இல்லைக்கா, நன்றியை சொல்லு துதியை சொல்லுனே சொல்லுகிறார் என்று சொல்லி என்கிட்ட அவன் என்ன செஞ்சான், கோவப்பட்டா. அப்ப நான் சொன்னேன், துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அப்படின்னு வேத வசனம் சொல்லுகிறது. நன்றி பலி சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார், மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திர பலியிட்டா ஆண்டவர் என்ன செய்வார், மகிமைப்படுவார். நீ ஸ்தோத்திரத்தோட ஒரு விண்ணப்பத்தை வச்சா உன் விண்ணப்பத்துக்கு என்ன செய்யும், பதில் கிடைக்கும். இதெல்லாம் வேதத்தில் உள்ளதை தான் உனக்கு நான் சொல்லி தருகிறேன் என்று சொல்லி கொஞ்ச நாள் ஆகியது. திரும்ப என்கிட்ட ஃபோன் பண்ணி, அது எப்படி பலியிடணும், ஆடு மாடு தானே, நான் பைபிளை வாசித்தேன், ஆடு மாடு தானே பலியிட சொல்லியிருக்காங்க, நீ எப்போ பார்த்தாலும் இதை சொல்லிக்கலாம், அப்போ ஆடு மாடு வாங்கி வைக்கன்னு கோயிலுக்கு பொருத்தனை பண்ணட்டாக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்டா. என்ன சொன்ன, இல்லை ஓம் பலி நீ ஸ்தோத்திரம் சொல்லு, நீ நன்றி சொல்லு. அப்போ புக் இருக்குல்ல அதை வச்சு சொல்லலாமா, நீ சொல்லு, தவறு கிடையாது. ஆனால் நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த புக்கை எடுத்து நீ சொல்றது உனக்கு நேரம் இல்லைன்னா நீனே ஸ்தோத்திரம் நன்றி துதின்னு என்ன செய்யி சொல்லு என்று சொல்லி கொடுத்தேன். ஹல்லேலூயா. 1 மாதம் கழித்து ஃபோன் பண்ணினான், நான் துதி எடுத்தபோது ஸ்தோத்திரம் சொன்ன பின்பு என் வீட்டுக்குள்ள தேவன் அநேக அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பலிபீடத்துல பலி செலுத்தும் பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்துக்கு என்ன செய்கிறவர், பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விண்ணப்பத்துக்கு எல்லா தேவைகளையும் தேவன் என்ன செய்கிறவர், சந்தித்து தருகிறவர். பெரிய பெரிய நன்மைகளை நம்ம சுதந்திரிக்கணும்னா நம்ம பலிபீடத்தை நம்ம செப்பனிட்டு என்ன செய்யணும்,
சோத்திரம் சொல்லிக்கணும், பலியிடணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க இந்த 8 மாதமும் உங்க பலிபீடம் எப்படி இருந்தது? செப்பனிடப்பட்டதா? நீங்க பலியிட்டு இருக்கலாம், பலியிட்டுலாம். எல்லாரும் சோத்திரம் நடக்கும்போது சோத்திரம் சொல்லுவோம், படுக்கும்போது சோத்திரம் சொல்றோம். ஆனா உங்க பலிபீடத்துல நீங்க செப்பனிட்டு பலியிட்டீங்களா? ஹல்லேலூயா. இங்க வாசிக்கிற அவர் என்ன செய்கிறாரா? கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் சோத்திர பலிகளையும் செலுத்தினாராம். இப்ப நம்ம பலிபீடத்தை என்ன செய்யணும்? செப்பனிடணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம்ல, ஆண்டவரே நான் 8 மாதம் காத்திருக்கிறேன், இத்தனை வருடங்கள் நான் என்ன செய்கிறேன்? காத்திருக்கிறேன், ஏன் எனக்கு இந்த நன்மை வர மாட்டேங்குது? இப்போ அபிஷேகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் கூட யோசிப்பீங்க, நான் அபிஷேகத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், தேவன் ஏன் எனக்கு அந்த அபிஷேகத்தை தர மாட்டேங்கிறார் என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். ஒரே காரணம், உங்க பலிபீடம் என்ன செய்யணும்? செப்பனிடப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் சொல்லுகிறோம், துதி சொல்லுகிறோம், ஆனால் நம்ம பலிபீடம் எப்பொழுதும் செப்பனிடப்பட வேண்டும் என்று தேவன் என்ன செய்வார்? விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு காரியத்தை ஒருத்தங்களுக்கு செஞ்சு கொடுக்குறீங்க, என்ன நினைப்பீங்க? அந்த காரியத்தை நேத்தியா அவங்க சொன்னாங்களே, நான் சர்ச்சில் அந்த உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் இருந்தேன், எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க, 3 நாட்களாக நான் என்ன செய்தேன்? அதை கரெக்டாக செய்யணும்னு இருந்தேன்னு சாட்சி சொன்னாங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை செய்யணும்னா எப்பொழுதும் அதை எப்படி நம்ம விரும்புகிறோம்? நேர்த்தியா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். இப்போ ஒருத்தங்க நம்ம வீட்டில் வேலை செஞ்சா தூசியா இருந்தா நம்ம அதை ஒத்துக்குவோமா? ஒத்துக்கவே மாட்டோம். என்ன சொல்லுவோம்? நீ இந்த இடத்துல என்ன இருக்கு? தூசி இருக்கு, இதை கரெக்டா என்ன செய்ய, இந்த தூசியை எடுத்து கிளீன் பண்ணு, நீ என்ன பண்ணிருக்கிற, கரெக்டா சுத்தம் பண்ணி இருக்கிறியா என்று சொல்லி என்ன செய்வாங்களே, நம்ம கடிந்து கொள்வோம். ஆண்டவரும் அப்படிதான். ஹல்லேலூயா. நீ சோத்திர பலியிடுற, நீ நன்றி பலியிடுற, நீ துதி பலியிடுற, ஆனா உன் பலிபீடம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அதை நீ கரெக்டா நேர்த்தியாய் வைத்திருக்கிறாயா? அதை நீ சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறாயா? பலிபீடத்தை நீ பரிசுத்தமாய் வைத்திருக்கிறாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 9வது மாதத்துல ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இந்த 240 நாட்களை நீ கடந்து வந்து விட்டாய். இனி இருக்கிற நாட்கள்ல, இனி வரப்போகிற நாட்கள்ல உன் பலிபீடத்தை எப்பொழுது நீ என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் வைக்கணும். அதனால உன் பலிபீடத்தை நீ என்ன செய்ய? செப்பனிடு. ஹல்லேலூயா. நீ உன் பலிபீடத்தை செப்பனிட்டு பலிகளை செலுத்தும் பொழுது உன் வேண்டுதலை நான் கேட்பேன், உன் விண்ணப்பத்துக்கு நான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன். உன் மன விருப்பத்தின்படி நான் என்ன செய்வேன்? அதை நிறைவேற்றி தருகிற தேவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வேதத்தில் இருந்து நம்ம இன்றைக்கு 2 பேரை பார்க்க போகிறோம். தங்க பலிபீடங்களை ஹல்லேலூயா யார் பரிசுத்தப்படுத்தி செப்பனிட்டது யார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேதத்திலிருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனாசேயை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஆமென். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் மோசேயை கொண்டு இஸ்ரவேலுக்கு கொடுத்த சகல நியாய பிரமாணத்திற்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு நான் கற்பித்தவைகளை எல்லாம் அவர்கள் செய்ய சாவதானமாய் இருந்தார்களே ஆகில், நான் இனி அவர்கள் பிதாக்களுக்கு நிலைப்படுத்த வைத்த தேசத்திலிருந்து விலக பண்ணுவதில்லை என்றும் தேவன் தாவீதோடும் அவன் குமாரனாகிய சாலமோனோடும் சொல்லியிருந்த தேவனுடைய ஆலயத்தில் தானே அவன் தான் பண்ணுவித்த விக்கிரகமாகிய சிலையை ஸ்தாபித்தான். ஹல்லேலூயா. இந்த மனாசே என்ன செய்கிறார்? மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த நியாய பிரமாணத்துக்கும் கட்டளைக்கும் நியாயத்துக்கும் ஒத்தபடியே அவர்களுக்கு கற்பித்தவைகள் எல்லாம் அவங்க செய்த அந்த ஆலயத்துல பிதாக்களை நிலைப்படுத்தின அந்த தேவனுடைய பரிசுத்த ஆலயத்திலே போய் அவர் என்ன செய்கிறாரா? விக்கிரக சிலைகளை என்ன செய்கிறாரா? ஸ்தாபித்து விட்டாரா? ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பின்மாற்றம் பாருங்க. மனாசே தன்னுடைய முற்புதாக்களை போல தேவனை என்ன செய்யல? அவர் தன் இருதயத்துல தேடவில்லை. அதனுடைய வழிகள் அவர் என்ன செய்யல? நடக்கல. அங்க போய் எதை வைத்தாராம்? சிலையை என்ன செய்து விட்டாராம்? வைத்து விட்டார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். அவர் வழி விலகினது மாத்திரம் அல்ல,
இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறார்? வழி தப்ப வைக்கிறார். மேடைகளை அந்த சிலையை உருவாக்கி மேடைகளை உருவாக்கி தாவீது அவங்க முற்பிதாக்கள் அளித்த எல்லா மேடைகளையும் இந்த மனாசே என்ன செய்தாராம்? திரும்ப கட்டினாராம். விக்கிரகத்தை கொண்டு வைத்தது மாத்திரமல்ல, எல்லா மேடைகளையும் திரும்ப புதுப்பிச்சு எல்லா மேடைகளையும் என்ன செய்கிறார்? அவர் கட்டுகிறார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையும் என்ன செய்கிறார்? தான் வழி தப்பினது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களையும் அவர் என்ன செய்கிறார்? வழி தப்ப வைக்கிறார். வழி தப்ப போக என்ன செய்தாராம்? அந்த காரியத்தை செய்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். அல்லேலூயா. இவங்க இப்படி வழி தப்பி போகும்போது மனாசே கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? ஜனங்களோடும் மனாசேயோட என்ன செய்கிறார்? பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன செய்யற? வழி தப்பி போறங்கிறது. ஆனா அவங்க என்ன செய்யாம போயிட்டாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அதை கவனிக்காமல். நம்மளும் இப்ப அநேக நேரத்துல அப்படித்தானே இருக்கோம்ல. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காம போயிடும். அவருடைய வார்த்தையை என்ன செய்யாம போயிடும்? செவி கொடுக்காம போயிடுறோம். இன்னைக்கு பலிபீடத்தை செப்பனிடுங்கன்னு சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? ஆண்டோடைய வார்த்தை உங்களை தொட்டுட்டு இன்னைக்கு அப்படின்னா, ஆண்டவரே நீங்க முந்தியே இதை பேசுறீங்க, என்கிட்ட என்ன செஞ்சீங்க? முந்தியே இந்த காரியத்தை எனக்கு என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. இந்த வசனத்தின் மூலமா எனக்கு சொன்னீங்க. நான் என்ன செய்யாம போயிட்டேன்? கவனிக்காம போயிட்டேன். அநேக நேரத்துல நம்ம துன்பத்தின் நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற வார்த்தை அதுதான். ஆண்டவர் நம்ம வழி தப்பி போகும்போது, அவருடைய சத்தியத்தை விட்டு விலகும் போது, அவருக்கு பிரியமில்லாத பாதையில போகும்போது அவர் என்ன செய்வார்? எப்பொழுதுமே நம்மளோட அவர் பேசுகிற தேவன், எச்சரிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பலிபீடத்தை இடிக்கும் போது, நம்ம பலிபீடத்தை தூசிகளால நிரப்பும் போது, நம்ம பலிபீடத்தை செப்பனிடாம இருக்கும் போது அவர் என்ன செய்வாரா? நம்மளோடு வந்து பேசுகிற தேவன். அதை நம்ம என்ன செய்யாம போயிடுறோமா? கவனிக்காம போயிடுறோமா? அதே போலதான் அந்த மனாசேயும் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாங்க? கவனிக்காம போனாங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யப்படுகிறது? கர்த்தரை விட்டு பின்வாங்கின போது, வழி தப்பி போகும்போது இந்த மனாசேயை என்ன செய்யறாங்க? பாபிலோனுக்கு கொண்டு போறாங்க. அவனுடைய 2 கரங்களில் என்ன போடப்படுகிறது? வெண்கல சங்கிலியால் போடப்படுகிறது. இன்றைக்கு நம்ம கர்த்தரை விட்டு பின் வாங்கும் போது, கர்த்தருடைய சத்தியத்துல நடக்காம நம்ம வழி தப்பி போகும்போது, சத்துருவினால நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? கட்டப்படுகிறோம். அந்த உளையான சேற்றுக்குள்ளதான் அநேக நேரம் நம்ம என்ன செய்கிறோம்? சிக்கி கொள்கிறோம். நம்ம பலிபீடத்தை செப்பனிடாம போகும்போது நம்மளுடைய கரங்கள்ல என்ன செய்யப்படுகிறது? சத்துருவானவன் கட்டுக்கிறான். எப்படி மனாசே கட்டப்பட்டாரோ அதே போலதான் நம்ம பலிபீடத்தை நம்ம செப்பனிடவில்லை என்று சொன்னால் நாமும் என்ன செய்யப்படுகிறோம்? கட்டப்படுகிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவரை நோக்கி இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மேடைகளை உருவாக்கின மனாசே, தன்னுடைய முற்பிதாக்கள் அகற்றி போட்ட எல்லா காரியத்தையும் திரும்ப கொண்டு வந்த மனாசே, கர்த்தர் பேசியும் கேட்காத மனாசே, எல்லா ஜனங்களையும் வழி தப்பி போக பண்ண மனாசே, இன்றைக்கு கர்த்தரிடத்துல என்ன செய்கிறார்? அந்த நெருக்கத்தின் நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை நோக்கி என்ன செய்கிறாரா? கெஞ்சுகிறார். அதுல இன்னொரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் என்ன செய்கிறாரா? தன்னை தாழ்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மேடைகளை உருவாக்கும் போது இந்த மனாசேக்கு வந்தது என்னது? அகங்காரமும் மன மேட்டிமையும் என்ன செஞ்சிருக்க? ஏன்னா ராஜா, அதனால அவருக்கு என்ன வந்திருக்கும்? மன மேட்டிமையும் அகங்காரமும் வந்திருக்கும். அதனாலதான் அந்த மன மேட்டிமையையும் அகங்காரத்தையும் என்ன செய்திருக்கிறார்? அந்த இடத்துல விட்டு கொடுத்து தன்னை என்ன செய்கிறார்? தன்னுடைய நெருக்கத்துல தன்னை தாழ்த்தினது மாத்திரம் அல்ல, தன்னை என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து கெஞ்சுகிறார். ஹல்லேலூயா. தன்னுடைய பலிபீடத்தை அவர் என்ன செய்ய ஆரம்பித்தார்?
செப்பனிட ஆரம்பித்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். கர்த்தருடைய பாதத்துல கெஞ்ச ஆரம்பித்தார். தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தார்? தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களையும் அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிடுகிறார். ஹல்லேலூயா. செப்பனிட்ட பின்பு என்ன நடக்கு பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே என்ன செய்தாராம்? அறிந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜெபம் விண்ணப்பம் தன் பலிபீடத்தை செப்பனிட்டு அவர் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அவருடைய கரங்களில் இடப்பட்ட அந்த வெண்கல சங்கிலி என்ன செய்யப்படுகிறது? தகர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அதுல இருந்து ஒரு விடுதலை என்ன செய்கிறார்? பெறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனாசே தன் இருதயத்தை கர்த்தரிடத்துல தாழ்த்தினார். கர்த்தர் மனாசேக்காக என்ன செய்தார்? இறங்கினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நம்ம மனதை கர்த்தரிடத்துல தாழ்த்தி நம்ம பலிபீடத்தை செலுத்தும் போது அநேக நேரத்துல ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீரா, தேவனே என்னை நோக்கி பார்க்க மாட்டீரா என்று சொல்லி நம்ம கேட்கிறோம்ல. உங்க கண்கள்ல எனக்கு தயவே இல்லை. இந்த வார்த்தை எல்லாருமே என்ன செஞ்சிருவோம்? சொல்லிடுவோம். கண்டிப்பா சொல்லிடுவோம்ல. ஒரு நன்மைக்காக காத்திருக்கிறோம், ஒரு தேவைக்காக காத்திருக்கிறோம்னா அது கிடைக்கலன்னா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றோம்? எனக்கு இறக்கமே இல்லையாப்பா உங்க கண்ணில் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம்? ஏசப்பாட்ட கேட்கிறோம். அவர் இறங்கணும்னா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம பலிபீடத்தை என்ன செய்யணுமா? செப்பனிடணுமா? ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா? தாழ்த்த வேண்டுமா? நம்ம தாழ்த்தி நம்ம பலிபீடத்தை செப்பனிடும் பொழுது அந்த நன்மை நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யும்? கடந்து வரும். நீங்க என்ன விண்ணப்பம் செய்கிறீர்களோ, மனாசே என்ன விண்ணப்பம் செய்தானோ தேவன் என்ன செய்தார்? அவன் விண்ணப்பம் செய்து கொண்டு இருக்கும் போதே என்ன செய்யப்படுகிறது? இறங்குகிறார். ஹல்லேலூயா. இறங்கினது மாத்திரமல்ல, திரும்ப அவனுடைய ஸ்தானத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். ராஜாவாய் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இழந்ததை திரும்ப என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மனாசே நினைச்சிருப்பாரா நம்ம திரும்ப ராஜாவாவும்? நினைச்சிருப்பாரா? ஏன் அந்த ஜனங்கள் கூட என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? நினைச்சிருக்க மாட்டாங்க திரும்ப இவர் ராஜாவாய் மாறுவார் என்று சொல்லி. ஆனா பாருங்க, தேவனை நோக்கி கூப்பிட்ட போது, தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட்ட போது அவர் தான் இழந்து போனதை திரும்ப என்ன செய்கிறார்? பெற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த 8 மாதமும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் நிறைய இழந்துட்டேனே ஆண்டவரே ஏன் நான் இழந்தேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கலாம். ஒருவேளை நம்ம பலிபீடம் என்ன செய்யப்படாமல் இருக்கலாம், செப்பனிடப்படாமல் இருக்கலாம். எந்த இடத்துல இப்ப மனாசே எந்த இடத்துல தன்னை செப்பனிட்டார்? தன்னை தாழ்த்தினார், தன் மனமேட்டிமே விட்டார், தான் என்கிற அகங்காரத்தை என்ன செய்தார்? விட்டார். அப்ப அப்படி செப்பனிடும் பொழுது இன்றைக்கு இந்த மாதத்துல, இந்த 9வது மாதத்துல ஒருவேளை இந்த 8 மாதமும் நம்ம பலிபீடத்தை செப்பனிடாமல் இருந்திருக்கலாம். நம்ம எந்த இடத்துல தாழ்த்தணுமோ அந்த இடத்துல தாழ்த்தாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம மனமேட்டிமையா எதையாவது நடந்து கொண்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம இருதயத்துக்குள்ள மற்றவர்களை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு நம்ம பலிபீடத்துல அதை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? இன்றைக்கு நீங்கள் எதை வேண்டிக் கொள்ள போகிறீர்களோ நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுதே அந்த காரியத்தை என்ன செய்வாராம்? நிறைவேற்றி தருவாராம். நீங்கள் இழந்ததை அவர் என்ன செய்வாராம்? மீட்டு தருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த காரியம். ஹல்லேலூயா. 2 நாளாகமும் 12:13 அதுதான் கரெக்டு தான் நம்ம வாசித்துட்டோம்ல. ஹல்லேலூயா. அப்ப அதற்கு பின்பு பாருங்க, அப்படியே ராஜாவாகிய ரெகொபெயாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அரசாண்டான். ரெகொபெயாம் ராஜாவாகிற போது 46 வயதாய் இருந்தது. இல்ல 16வது வசனத்துல இது அவர் ஜெபித்த பின்பு தேவன் திரும்ப தன்னை ராஜாவாய் மாற்றின பின்பு கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு ஹல்லேலூயா சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் என்ன செய்தானாம்? செலுத்தினானா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார்? தான் திரும்ப ராஜாவாய் வந்த பின்பு அங்கு அவரால் உருவாக்கப்பட்ட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஏற்கனவே இடிக்கப்பட்ட எல்லா மேடைகளையும் இந்த மனாசே என்ன செஞ்சாரு?
திரும்ப கெட்டினது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்துக்குள்ள எதை கொண்டு போய் வைத்திருந்தார்? விக்கிரகத்தை கொண்டு போய் வைத்திருந்தார். அதை எல்லாம் என்ன செய்தார்? திரும்ப அகற்றினார். ஹல்லேலூயா. தான் அகற்றினது மாத்திரமல்ல, யூதாவுக்கு என்ன செய்தாராம்? கட்டளை இட்டாராம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நீ அகற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்ப தான் செய்த தவறை, தான் கட்டின அந்த பலிபீடங்களை, மேடைகளை என்ன செய்கிறார்? அகற்றுகிறார். அந்த இடத்துல தான் செய்த அந்த தவறை, ஒரு ராஜா எவ்வளவுக்காய் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு முன்பாக தான் அவர் என்ன செய்திருப்பார்? அந்த மேடையை கட்டி நீங்க இதை தான் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருப்பார்? கட்டளை இட்டிருப்பார். இன்றைக்கு அதே ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரே தேவன் என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? அறிந்து கொண்டேன். நீங்க என்ன செய்யக்கூடாது? இனி இந்த மேடைகள்ல நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆராதனை செய்யக்கூடாது. தேவ ஆலயத்துக்குள்ளதான் நீங்க ஆராதனை செய்யணும். கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு முன்பாக தானே என்ன செய்கிறார்? திரும்ப தாழ்த்தி அந்த மேடைகளை அகற்றி கர்த்தருடைய பலிபீடத்தை என்ன செய்கிறாராம்? செப்பனிட்டு அதன் மீது என்ன செய்கிறார்? சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் அவர் என்ன செய்கிறார்? செலுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது போலதான் நாமும் நம்மளிடத்தில் இருக்கிற அந்த காரியங்களை நம்மளை விட்டு என்ன செய்யணும்? அகற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை தாழ்த்தும் போதே தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்து விடுகிறார். திரும்பியும் அவர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது அந்த மனமேட்டிமையை உங்களை விட்டு அகற்றிடணும். உங்களை தாழ்த்தினதை கண்டிப்பா என்ன செய்யணும்? தாழ்த்தி இருக்கணும். அதுதான் பலிபீடத்தை செப்பனிடுகிறது. சிலர் என்ன செஞ்சுடுறாங்க? அதிசயத்தை பெறணும்னு அந்த நேரத்துல என்ன செய்வாங்க? தன்னை தாழ்த்துவாங்க. அந்த நேரத்துல தன்னை என்ன செய்வாங்க? இது பண்ணுவாங்க. சிலர் சொல்லுவாங்கல்ல, வியாதிக்காக நிறைய நேரம் இவளுக்காக ஜெபித்தோம், தேவன் என்ன செய்தார்? நல்ல ஜீவனை கொடுத்தார். அந்த நாட்கள்ல ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தாங்கன்னா திரும்ப என்ன செய்து விட்டார்? போயிட்டா, ஊழியம் செய்யல. ஆண்டவர்கிட்ட வந்து ஜீவனை அப்படி கெஞ்சி கெஞ்சி என்ன செய்தாள்? வாங்கினாள். கெஞ்சி கெஞ்சி. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்? எத்தனையோ ஜெபங்கள். ஆனா பாரு, திரும்ப என்ன செய்து விட்டார்? அங்கேயே போய்விட்டாள் என்று சொல்லி ஒரு சகோதரி அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒரு சகோதரிக்காக, குழந்தைக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். நல்லா வந்து கொண்டே இருந்தார். தேவன்கிட்ட ஜெபிச்சு அவளும் நானும் ஜெபித்து ஜெபித்து என்ன செய்தார்? தேவன் குழந்தையை கொடுத்தார். குழந்தை பாக்கியத்தை பெற்ற உடனே அந்த விக்கிரகம் தான் எனக்கு குழந்தைய தந்துட்டுன்னு சொல்லிட்டு அவ என்ன செஞ்சுட்டா? போயிட்டா. கர்த்தர் செய்த நன்மை அவ என்ன செஞ்சுட்டா? மறந்துட்டா. ஜெபிச்ச இவங்களால என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. ஏன்னா கர்த்தர் கொடுத்தது ஆயிடுச்சே. ஆனா இப்ப மகிமை எங்க போயிட்டு? அந்த ஒன்றும் இல்லாத விக்கிரகத்துக்கு போயிட்டேன்னு இந்த சகோதரியால இன்றைக்கு வரை என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் அதிசயத்தை செய்திருக்கார். கர்த்தருடைய வார்த்தை அவளுக்கு தெரியும். திரும்ப அவர் என்ன செய்வார்? கொண்டு வருவார். நீங்க என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க என்று சொல்லி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல சிலர் தன்னுடைய பலிபீடத்தை சுத்தப்படுத்துகிறார்கள். திரும்பவும் அதே அசுத்தத்துக்குள்ள என்ன செஞ்சிடறாங்க? கடந்து போயிடுறாங்க. ஆனா இன்றைக்கு நாம் நம்ம பலிபீடத்தை செப்பனிடுவோம் ஆகில் செப்பனிட்டு அந்த பலிபீடத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பலிபீடத்தை என்ன செய்யணும்? செப்பனிட. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம செப்பனிடும் பொழுது தேவன் நம்மை மென்மேலும் என்ன செய்வார்? உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது தாவீதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தாவீது ராஜாவை குறித்து, தாவீது ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனதை குறித்து பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் வந்தது. திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று இஸ்ரவேல் யூதா என்பவர்களே லக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது என்ன செய்கிறார்? இவ்வளவு நாட்களும் தன் ஜனங்களை என்ன செய்து இருக்கிறார்? பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்கிறார்? எவ்வளவு ஜனங்கள், இவர் அரசர் அல்லவா, ராஜா அல்லவா, தான் எவ்வளவு ஜனங்களை ஆளுகிறோம், தன்னிடத்துல எவ்வளவு ராணுவம் இருக்கு, எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி நினைத்தது மாத்திரம் அல்ல,
அதை என்ன செஞ்சிடணும், விரல் விட்டு எண்ணிரணுங்கிற எண்ணம் யாருக்கு வந்துட்டு, தாவீது ராஜாவுக்கு வந்துச்சு. அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரமெங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். அப்பொழுது இந்த யோவாப் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவராக. ஆனாலும் என் ஆண்டவனாகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றான். அவனிடத்துல இருந்து யாருடைய வார்த்தை வெளிப்படுது, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுது. தாவீது ராஜா இதுக்கு என்ன செய்யல, செவி கொடுக்கலாம். ஒரு வார்த்தை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்க என்ன செய்வார், 100 மடங்கு அதிகமாய் தருவார். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, சென்னாதீங்க அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன செய்யவில்லை, செவி கொடுக்கவில்லை. ராஜாங்கிறதுனால தாவீது ராஜாவினுடைய வார்த்தை என்ன செய்து விட்டது, அந்த இடத்துல பலத்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாவினுடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறார்கள், எல்லாரும் போய் என்ன போகிறார்கள். ஹல்லேலூயா. என்ன போன பின்பு தேவன் தீர்க்கதரிசியின் இடத்துல என்ன செய்கிறார், வார்த்தையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன். அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள். அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றான். அடுத்த வசனம். அப்படியே ஆண்டவர் தன் ஊழியக்காரரை அனுப்பி, இப்ப ஆண்டவருக்கு என்ன வந்துட்டு, கோபம் வந்துச்சு. அதனால தாவீதின் இடத்துல தன் ஊழியக்காரரை அனுப்பி 3 காரியத்தை என்ன செய்கிறார், நான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போறேன், இப்படி அழிக்க போறேன். இதுல 3 காரியத்தை என்ன செஞ்சுக்க, தெரிந்து கொண்டுக்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுதுதான் தாவீதுக்கு புரிகிறது, நம்ம எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நம்ம போய்விட்டோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை உணர்ந்த உடனே 17ஆம் வசனத்தை பாருங்க. ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் என்ன செய்கிறார், உண்மையா தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட அழகா வந்துட்டார். ஹல்லேலூயா. ஒரு ஊழியர் சொன்ன உடனே தன்னுடைய பலிபீடத்தை, இந்த ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்த்து என்ன சொல்லுகிறார், நான் தான் என்ன செஞ்சேன், தவறு செய்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல நம்ம பலிபீடத்தை சரி செய்யணும்னா நம்ம செய்த தவற நம்ம என்ன செய்யணும், உணரணும். ஹல்லேலூயா. அந்த தெளிவாய் சொல்லி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன் கண்ணில் இருக்கிறது என்னது, உத்திரம். மற்றவங்க கண்ணில் இருக்கிறது என்னது, தூசி. தெளிவாய் தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஆமே. ஆனா அநேக நேரத்துல நம்ம என்ன செஞ்சிடறோம், அந்த தூசியை தான் தட்டி விட என்ன செஞ்சிடறோம், நம்ம கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுக்க பிரயாசப்படுவதில்லை. ஆனா தாவீது பாருங்கள், தன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை என்ன செய்தார், எடுக்கும்படியா நான் தான் பாவம் செய்தேன், கர்த்தருடைய சமூகத்துல நான் பாவம் செய்தேன், என்னை மன்னிங்க என்று சொல்லி எவ்வளவு நேர்த்தியாய் தன்னுடைய பரிசுத்தத்தை, இழந்து போன அந்த பரிசுத்தத்தை என்ன செய்கிறார், மீட்டெடுக்கும்படியா தன்னை அந்த இடத்துல, கர்த்தர் இடத்துல என்ன செய்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பலிபீடத்துல நீங்க என்ன செய்யணும், கர்த்தர் இடத்துல உங்களை என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் பாக்கியவான், இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாவங்களை கர்த்தரிடத்துல அறிக்கை செய்து அதை என்ன செஞ்சிடணும், விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் இடத்துல நீங்க கர்த்தரிடத்துல நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கன்னு அறிக்கை இடுங்கன்னா யாருக்கு என்ன செய்யறது இல்லை, மனசு வர்றது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கூட ரட்சிக்கப்பட்ட அந்த அன்னைக்கு, நான் ரட்சிக்கப்படுகிற அன்னைக்கு எங்கள் சபைக்கு ஒரு ஊழியர் வந்திருந்தார். அவர் மூலம் தான் நான் என்ன செய்தேன், ரட்சிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வார்னா, அவருக்கு தேவன் கொடுத்த
தாகம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும். அதே மாதிரி அவருக்கு ஒரு கிருபை என்னன்னா, அந்த வாலிப பிள்ளைகள் அவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டா 1 மணி நேரம்னாலும் சரி 2 மணி நேரம்னாலும் சரி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லி ஜெபிக்க வச்சு அந்த ரட்சிப்பை பெற்று கொடுத்துட்டு போகணும். ஹல்லேலூயா. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட தாளந்து, கிருபை. ஹல்லேலூயா. அப்போ இவர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள், நான் எங்கள் பாட்டி ஊருக்கு போயிருக்கேன். அப்போ அங்கே உள்ள வாலிப பிள்ளைகள்லாம் என்கிட்ட என்ன செஞ்சுட்டாங்க சொல்லிட்டாங்க, இவர் இப்படி என்ன செய்வார்? ஜெபிக்க வைப்பார். ரட்சிக்கப்படாமல் என்ன செய்ய மாட்டார்? இந்த இடத்த விட்டே போக மாட்டார். நான் தப்பிச்சுக்கிட்டேன், நீ தப்பிச்சுக்கிட்டேன், அன்னைக்கு வா மாட்டிக்கிட்ட, அன்னைக்கு நீ என்ன செஞ்சிடக்கூடாது? மாட்டிடக்கூடாது. ரட்சிப்புனா என்னது? நம்ம ரொம்ப உண்மையாக இருக்கணும். அது நமக்கு என்ன செய்யாது? ஒத்து வராதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், முதல் வீடு எங்கள் பாட்டி வீடு. அப்போ என்ன செய்யலாம், அழகா அந்த ஊரில் வந்து இப்படி வரிசையாக வீடு, இப்படி வரிசையாக வீடு. அப்போ அங்கே போயிட்டேன். நான் என்ன நினச்சேன், இவர் இங்கேருந்து வருவார், நம்ம பாட்டி வீட்டிலேருந்து வருவார், நம்ம அங்கே இருந்து அதான் கடைசி வீடு. ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு பின்னாடி பின்னாடி எல்லார் வீட்டுக்கும் போயிடலாம். அங்கே இருந்து தப்பிச்சு எப்போ இவர் இப்படி தானே போகிறாரு, நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம இப்போ எங்கள் பாட்டி வீடு கடைசி வீடு, நம்ம இங்கே வந்துடுவோம்னா இவர் எல்லா கொஞ்சம் வாலிப பிள்ளைகளை துரத்திட்டு எங்கள் பாட்டி வீட்டு வாசலுக்கும் வந்துட்டார். ஹல்லேலூயா. வந்து பாட்டிமா எனக்கு என்ன செய்யுங்க, தண்ணி தாங்க. எங்கள் பாட்டி, நான் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கேன்னு எங்கள் பாட்டிக்கு என்ன செய்யாது தெரியாது. எப்பொழுதும் எங்கள் பாட்டி முன்னாடி என்னையை நான் எப்படி காமிச்சு விடுவேன் தெரியுமா? ரொம்ப கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா, எங்கள் பாட்டி மேலே ரொம்ப அன்புள்ள பிள்ளையா நான் செஞ்சு விடுவேன், நடந்துக்கிடுவேன். அன்பு உண்மை. இந்த கீழ்ப்படிதல் என்னது, கொஞ்சம் கொஞ்சம் அதில் ரொம்ப பொய் இருக்கும். ஒரு சிலதை கீழ்ப்படிஞ்சிடும். இந்த வீட்டு வேலைகளை சொல்கிறதுனா என்ன செய்வேன், கீழ்ப்படிவேன். இந்த பைபிள் வாசிக்கிறதுனால ரசிக்கப்படல, கொஞ்சம் கீழ்ப்படியவே மாட்டேன். எங்கள் பாட்டி வாசினா எங்கள் பாட்டிக்கு முன்னாடி மட்டும் இந்த பைபிளை எடுத்து என்ன செய்வேன், வாசிப்பேன். ஜெபினா எங்கள் பாட்டி என்ன செய்வாங்க, எவ்வளோ நேரம் ஜெபிக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால முட்டங்கால் போட்டு கண்ணை மூடிட்டு நிற்பேன், ஜெபிக்க மாட்டேன். எனக்கு பென்சில் தேவை, ரப்பர் தேவைன்னா என்ன செய்வேன், ஏசப்பாட்ட கேட்பேன். அதை தான் நான் ஏசப்பாட்ட கேட்பேன். அப்போ அப்படி கண்ணை மூடி எங்கள் பாட்டி என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இவா ஜெபிக்கிறாங்கிறது எங்கள் பாட்டியோட. இப்போ எங்கள் கதவை திறந்து தண்ணி கொடுக்கும்போது யாருக்கு அந்த ஊழியர் நின்னோடனே என்னையால் எங்கள் பாட்டி முன்னாடி இருந்து என்ன செய்ய முடியல, ஓட முடியல. எங்கள் பாட்டி முன்னாடி தான் நான் ரொம்ப நல்ல பிள்ளையாச்சே, உடனே சோத்திரம் வாங்க. அந்த ஊழியருக்கு தெரியும் நான் இப்படி ஒளிஞ்சு என்ன செஞ்சேன், ஓடி வந்தேன். நம்ம இவளை துரத்தணும், இவ மாட்டாமல் வந்தாங்கிறது அந்த ஊழியருக்கு தெரியும். ஆனால் அந்த ஊழியருக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, ஓ இவா தன் பாட்டி முன்னாடி என்ன செய்கிறா, நல்ல பிள்ளையா நடிக்கா, இதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், பயன்படுத்திக்கணும். இப்போ நான் ஒத்தையில மாட்டினா எவ்வளோ நேரம் இவர்கிட்ட பேச, உடனே என் ஃப்ரெண்டை வா அந்த ஊழியர் என்ன செஞ்சுட்டாரு போயிட்டாருன்னொடனே அவள் வேகமாக வந்து இப்போ நாங்கள் 2 வரோம். அவள் உடனே என்ன இப்படி இடிச்சு சொல்கிறா, நீ என்ன என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டியே. அவர்கிட்டயே நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிச்சாலும் நாங்கள் என்ன செய்வோம், சத்தங்கிட்ட இப்போ எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லலை, அந்த ஊழியர்கிட்ட சொன்னோம் நாங்கள் 2 பேரும். அவர் எங்களை 1 மணி நேரமாக நீங்கள் கண்ணை மூடுங்கன்னா நாங்கள் என்ன செய்யலை, கண்ணை மூடவே இல்லை. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் கண்ணை மூடினா நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், ஜெபிச்சுட்டு நான் என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன். ஏன்னா 1 மணி நேரமாக உங்கள்கிட்ட போராடிட்டு நீங்கள் என்ன செய்யலை, மூடலை, என்னையால் நிற்க முடியல. நான் என்ன செய்கிறேன், போகிறேன். இன்னொன்று எங்களுக்கு ஒரே சந்தோஷம், எங்கள் 2 இருக்கோம், நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டோம், கண்ணை மூடிடுவோம், இப்போ என்ன செஞ்சிருவார், போயிடுவாருன்னு சொன்னால் கண்ணை மூடின பிறகு அவர் 1 மணி நேரம் இருக்கிறாரு. ஒன்று நாங்கள் 2 பேரும், அவர் சொல்கிறாரு உங்கள் பாவத்தை அறிக்கை செய்யுங்க அப்படின்னா, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், 2 பேரும் கோரஸாகவே சொல்கிறேன், நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம். அப்போ நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம், களவு பொய் அப்படின்னு கொஞ்சம் பொய் சொல்கிறோம். களவு நம்ம எடுத்ததே இல்லை, அதனால நம்ம என்ன செய்யலை, பாவம் செய்யலை. அவர்கிட்டயே அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறோம், நான் பாவம் செய்யலை. அவர் என்னன்னா சொல்கிறாரோ, நாங்கள் செய்யாதது இருக்கோம்ல அதை இல்லைன்னு சொல்லுவோம். நாங்கள் செஞ்சது வந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா, கொஞ்சோண்டு செஞ்சோம் அப்படிதான் அந்த ஊழியர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறோம். அவர் சொல்கிறப்ப மன்னிப்பு கேளுங்க, அதனால் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு என்ன செய்யணும், இப்போ முட்டங்கால் வலிக்க ஆரம்பிச்சிட்டு 2 மணி நேரம் ஆச்சு, அதனால் எங்களால் நிற்க முடியலையா அப்படின்னு சத்தமாக. ஏன்னா எங்கள் பாட்டி தள்ளி இருக்காங்க, காது கேட்காது எங்களுக்கு, அதனால தெரியும் நமக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கு. அப்புறம் அவர் சொன்னார், ஏசப்பா இந்த பிள்ளைங்க தான் பாவத்தை என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, அறிக்கையிட மாட்டேங்கிறாங்க, உங்கள் சிலுவை காய்ச்சி இந்த பிள்ளைகளுக்கு காமிச்சா என்ன செய்வாங்க, அறிக்கை இடுவாங்க. இப்போ கண்ணை மூடிட்டு நிற்கல, சிலுவை காய்ச்சி கொஞ்சோண்டு எனக்கு என்ன செய்யுது தெரியுது, நான் பயந்து டக்குன்னு கண்ணை முடிச்சு. அதற்கு பின்பு அவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்ல நான் கண்ணை மூட எனக்கு சிலுவை காட்சி என்ன செய்ய ஆரம்பித்தது, வர ஆரம்பித்தது. கண்ணை திறந்து என்ன செய்ய ஆரம்பித்தேன், மூட ஆரம்பித்தேன். அதற்கு பின்பு நான் என்ன செய்யலை, ஆண்டவருடைய சரீரம் பிக்கப்பட்டதை பார்த்தபோது, இது யார் சரீரம் இப்படி பிக்கப்படுது, சிலுவை காட்சினா ஏசப்பா தானே அப்படின்னு அப்போ தான் நான் ஏசப்பாவை நினைக்க ஆரம்பித்தேன். அவர் ஒவ்வொரு காரியமாக சொல்ல
ஆமாம் நான் இந்த பாவத்தை செஞ்சுருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன், நான் இந்த பாவத்தை செஞ்சுருக்கிறேன், நான் பொய் சொல்லியிருக்கிறேன், எங்கள் பாட்டிக்கு முன்பாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நடிச்சிருக்கிறேன் ஏசப்பா, எங்கள் பாட்டிக்கு முன்பாக நல்ல பிள்ளை மாதிரி நான் என்ன செஞ்சுருக்கிறேன், நிறைய காரியத்தில் இருந்திருக்கிறேன், அநேகர் மேலே எனக்கு என்ன இருந்திருக்கு, மனக்கசப்பு இருந்திருக்கு, அநேகரை நான் தேவையில்லாமல் அடிச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு பாவத்தையாக நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், அறிக்கையிட ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. நான் அறிக்கையிடுறதை பார்த்து என் ஃப்ரெண்டு என்ன செய்ய ஆரம்பித்தார், அறிக்கையிட ஆரம்பித்தாள். அவர் ஜெபித்து முடிச்ச பிறகு நீங்கள் 2 பேரும் ரட்சிப்பை பெற்றுக்கிட்டீங்க, ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். 2 மீனில் ஒரு மீன் தண்ணிக்குள்ளே நீந்திட்டு ஒரு மீன் தண்ணிக்குள்ளேயும் மேலேயுமா என்ன செய்கிறது, கிடக்கிறது. அந்த 2 மீனில் எது தண்ணிக்குள்ளேயும் மேலேயும் கிடக்குது, எந்த மீன் நீந்துதுன்னு உங்கள் கையில் தான் இருக்குது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, தண்ணிக்குள்ளே நீந்தி மீன் போயிட்டுனா ஆண்டவருடைய வழி, பரிசுத்தத்தின் வழி, அந்த ரட்சிப்பின் நதிக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனால் இந்த கரைக்குள்ளே கிடக்கிற மீனை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது என்று சொல்லி பயந்து பயந்து என்ன செய்ய ஆரம்பித்தேன். அதற்கு பயந்து தான் உண்மையாகவே அந்த ஊழியர் சொன்ன தரிசனத்துக்கு பயந்து தான் திரும்ப ரட்சிப்பை பெற்ற பின்பு நான் என்ன செய்ய ஆரம்பித்தேன், ஒரு மாதம் பயந்து பயந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆனால் பயந்து பயந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன் பாருங்க, அந்த நாட்களில் ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பித்தார், பரிசுத்தப்படுத்த ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பலிபீடத்தை என்றைக்கு நான் உண்மையை சொல்லி ஹல்லேலூயா ஆண்டுடைய சமூகத்தில் என் பாவத்தை அறிக்கையிட்டேனோ, ஆமாம் நான் இதை செஞ்சுருக்கிறேன்ப்பா என்று சொல்லி அறிக்கையிட்டேனோ, அன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ரட்சிப்பை தந்தார். அதே போல தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிறீங்களா, உங்களுடைய பாவங்களை உண்மையாய் சொல்லி நீங்கள் அறிக்கையிடும்போது தேவன் என்ன செய்வார், அதை மன்னிப்பார். தாவீதும் அதை தான் செய்கிறார். நான் என்ன செஞ்சேன், நான் தான் பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எங்கே வரணும், என்கிட்ட தான் வரணும், அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று சொல்லி கர்த்தரோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பின்பு பாருங்க, அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் ஏபூசியனாகிய அர்வனாவின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். ஹல்லேலூயா. அன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது அவர் என்ன செய்யல, செவி கொடுக்கல. ஆட்களை என்ன செய்ய ஆரம்பித்தார், என்ன ஆரம்பித்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அந்த மனிதனை என்ன செய்கிறார், தாவீது தேடி போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறார், கீழ்ப்படுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். அதற்கு பின்பு கீழ்ப்படிந்த உடனே 21 வாசிக்கலாம். ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானிடத்தில் வருகிற காரியம் என கேட்டதற்கு தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையிலே கொல்ல வந்தேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்க வந்து என்ன செய்கிறார், அந்த பலிபீடத்தின் இடத்தை வாங்க வருகிறார். அந்த மனிதன் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இல்லை எனக்கு கிரயம் வேண்டாம், நான் என்ன செய்கிறேன், கர்த்தருக்கு பலிபீடம் கட்டதானே நான் தந்துடுகிறேன் என்று சொன்ன போதும் தாவீது என்ன செய்யவில்லை. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை மீறவே இல்லை. கர்த்தர் என்ன செய்ய சொன்னார், வாங்க தான் சொன்னார் என்று சொல்லி என்ன செய்கிறார், அந்த இடத்தை வாங்கி அதில் என்ன செய்கிறார், பலிபீடத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 25 வசனத்தை வாசிக்கலாம். அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டதினால் இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு தேவன் என்ன செய்தார், இறங்கினார். எப்பொழுது தாவீது தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டாரோ, நான் தான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னுடைய பலிபீடத்தை செப்பனிட்டாரோ,
அந்த நேரத்தில் தாவீதினுடைய ஜெபத்துக்கு என்ன வந்தது? பதில் வந்தது. கர்த்தர் என்ன செய்தார்? தன்னுடைய பலிபீடத்தை என்ன செய்கிறார்? செப்பனிடுகிறார். ஹல்லேலூயா. தன் இருதயத்தின் பலிபீடத்தை அவர் செப்பனிட்ட அந்த நிமிஷத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு அவர் என்ன செய்கிறார்? கீழ்ப்படுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அதை பார்த்து என்ன செய்கிறார்? அவர் மீறின 2 காரியங்களில் தன்னை என்ன செய்தார்? சீர்படுத்தி கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது அவருடைய வேண்டுதலுக்கு பதில் வருகிறது. வாதை என்ன செய்யப்பட்டதாம்? நிறுத்தப்பட்டதாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுபோல அந்த 8வது மாதம் தேவனை விட்டு நம்ம எந்தெந்த காரியத்திலெல்லாம் நம்ம பின்வாங்கி இருந்தோமோ, தேவனை விட்டு எந்தெந்த காரியத்துலலாம் விலகி இருந்தோமோ, அந்தந்த காரியத்திலெல்லாம் நம்ம இருதயத்தை நம்ம செப்பனிடும் பொழுது தேவன் என்ன செய்வார்? அந்த வழிகளில் உங்களை மன்னித்து அவர் இரக்கம் பாராட்டி அந்த நிமிஷத்தில் அந்த 2 இடத்துலையும் பாருங்க, 2 ராஜாக்களும் ஹல்லேலூயா தங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து தங்கள் பாவங்களை தாங்கள் செய்த தவறை அறிக்கையிடும் போது என்ன செய்கிறார்கள்? அந்த இரக்கத்தை கர்த்தரிடத்திலிருந்து என்ன செய்கிறார்கள்? பெற்றுக்கொள்கிறார்கள். அது போலதான் அந்த 9வது மாதத்திலையும் 8 மாதம் அளவிலும் நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கின காரியம், கர்த்தரை ருசித்த காரியங்கள், நம்ம பலிபீடத்துல என்னென்ன காரியத்தை நம்ம சீர்படுத்தாம வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? சீர்படுத்தணும். ஹல்லேலூயா. 1 ராஜாக்களை எடுத்துக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் தங்கள் இருதயத்தின் காரியத்தை என்ன செய்தார்கள்? செப்பனிட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செப்பனிடுதல்னா என்னது? சரி செய்தல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி செஞ்சுக்கணும். நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும், மேட்டிமை, அகந்தை எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாம எல்லாம் என்ன செய்யணும்? நம்ம சரி செய்து கொள்ளும் பொழுது தேவன் நம்ம வேண்டுதலுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா, கர்த்தர் சொல்லி கொடுத்த அந்த காரியத்துக்கு நம்ம அடங்கி இருக்கலனா, நம்ம இருதயத்துல மேட்டிமை வந்துட்டுனா நம்ம பலிபீடம் என்ன செய்யப்படுகிறது? தகர்க்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செய்ய கொடுக்கலன்னா நம்மளுடைய பலிபீடம் என்ன செய்யப்படுகிறது? தகர்க்கப்படுகிறது. அது எப்படி செப்பனிட்டு இருந்தா அப்படி இல்லை. அந்த இடத்துல என்ன உண்டாகிறது? ஒரு அந்த பலிபீடம் என்ன செய்யப்படுகிறதா? உடஞ்சி போயிருது. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு எலியா என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு தகர்க்கப்பட்ட அந்த பலிபீடத்தை என்ன செஞ்சாராம்? செப்பனிட்டார். அப்ப எந்தெந்த இடத்துல உங்க பலிபீடம் தகர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது, கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் உங்க பலிபீடத்தை என்ன செய்வார்? செப்பனிடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு பின்பு பாருங்களேன், உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி ஹல்லேலூயா அந்த பலிபீடத்துக்கு என்ன செய்யறாரு? ஒரு பெயர் இடுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே எதை வைக்கிறாராம்? 12 கற்களை எடுத்து என்ன செய்கிறாரா? வைக்கிறாரா? ஹல்லேலூயா. நான் இதுல 12 கல்லை அவர் வைக்கிறார்ல, நம்ம எதை வைக்கணும்? நம்ம இருதயத்துல அப்போ ஆண்டவருடைய 10 கட்டளைகளை என்ன செய்யணும்? வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொன்னார்? 2 கட்டளை. ஹல்லேலூயா. அதற்கு ஈக்குவலான கட்டளை தான். ஆனா மொத்தம் எத்தனை வந்துட்டு? 12 வந்துட்டா? ஹல்லேலூயா. அப்ப இந்த 12 காரியத்தையும் நம்ம இருதயத்துல என்ன செய்யணும்? வைக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம பலிபீடத்தை இப்படிதான் செக் பண்ணிடணும். ஹல்லேலூயா. தகர்த்தப்பட்ட இடத்துல உங்க பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு இந்த 12 கட்டளைகளை நான் கை கொள்ளுவேன்னு சொல்லி உங்க பலிபீடத்துல நீங்க என்ன செய்யணும்? அறிக்கையிட்டு அதை எப்பொழுதும் அந்த 12 கற்பனையும் உங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்யணும்? நிறுத்தி வைத்திருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி. அப்போ உங்க பலிபீடத்தை நீங்க எதால கட்டணும்? கர்த்தருடைய கட்டளையினால உங்க பலிபீடத்தை நீங்க என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிபீடத்தை சுற்றிலும் எனது தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஹல்லேலூயா ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் என்ன செய்தானா? வைத்தானா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அந்த 12 கற்பனைகளை கை கொள்ளலையா, அதெல்லாம் உங்க பலிபீடத்தின் மேல நீங்க என்ன செஞ்சிடணும்? வச்சிடணும். ஹல்லேலூயா.
அந்த தவறு எல்லாம் உங்க பலிபீடத்துல என்னென்ன அசுத்தம் இருக்கோ அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், வச்சிடணும். அதுக்கு மேல ஒப்பு கொடுத்து வைத்து விட்டு அதற்கு மேல நீங்க உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை இடும் பொழுது தேவன் அதை பார்ப்பார். ஹல்லேலூயா. உங்க பாவங்களை எல்லாம் என்ன செய்வார், அக்னியால சுட்டரித்த தேவன். கீழே வாசிங்கன்னா தெரியும், அப்படிதானே? ஹல்லேலூயா. 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிறுத்தினான். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த காரியத்தை எல்லாம் கை கொண்டேன் அப்படின்னு ஆண்டோடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சமூகத்துல நம்ம மன்னிப்பு கேட்கும்போது அதுக்கு பின்பு என்ன நடக்குது வாசிங்க. கர்த்தாவே, நீர் என் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டலும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்த அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் என்ன செய்ததாம், பற்றித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரை என்ன செய்து விட்டதாம், நக்கி போட்டதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய சமூகத்துல நீங்க ஒப்பு கொடுக்கும்போது சர்வாங்க தகன பலிகளை உங்க பலிபிடங்களை செப்பனிட்டு கட்டளைகளையும் கற்பனைகளையும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவைகளை நான் கை கொள்ளுவேன், உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி உங்க பலிபிடத்தை நீங்கள் செப்பனிடும் பொழுது தேவன் உங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்க அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ஹல்லேலூயா, 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 உங்க விலகுகளிலிருந்து உங்களை நீக்கி ஹல்லேலூயா உங்க விண்ணப்பத்துக்கு என்ன செய்வார், செவி கொடுப்பார். உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளையும் நீங்க உங்க பலிபீடத்தை நீங்கள் சுத்திகரித்த பின்பு நீங்கள் அதன் மீது உங்க பலிபீடத்தின் மீது இடுகிற சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் அவர் என்ன செய்வாராம், நுகர்ந்து பார்ப்பாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நுகர்ந்து பார்த்து உங்களுக்கு என்ன செய்கிற தேவன், பதில் கொடுக்கிற தேவன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதும் உங்க சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் அவர் என்ன செய்யணும், நுகர்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவா பலியிடும்போது தேவன் என்ன செய்தார், அந்த சுகந்த வாசனை என்ன செய்தாரா, நுகர்ந்து பார்த்துதான் நமக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரை ஒரு வாக்குத்தத்தத்தை அன்றைக்கு பெற்றதுக்கு காரணம் என்னது, அந்த பலிய தேவன் நுகர்ந்து பார்த்ததுனால. அப்ப நீங்க ஒப்பு கொடுத்து நுகர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்க பிள்ளைகளுக்கும் உங்க சந்ததிகளுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், அழகான வாக்கு தத்தங்களை என்ன செய்வார், கொடுப்பார். ஏனென்று சொன்னால் நீங்கள் உங்க பலிபீடத்தை என்ன செய்கிறீர்கள், செப்பனிடுகிறீர்கள். உங்க பலிபீடத்தை நீங்கள் செப்பனிட்டால் உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்க சந்ததிகளுக்கும் அது என்னதாகும், ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். தாவீது உரியாவின் மனைவியிடத்துல செய்த தவறுக்கு தன் பலிபீடத்தை என்ன செய்தார், செப்பனிட்டார். ஆமென். அந்த செப்பனிடுதல் ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல தாவீது பாவம் செய்தாலும் ஒவ்வொரு முறையும் தன்னை செப்பனிட்டதுனால அவன் சந்ததிக்கு தேவன் என்ன செய்தார், ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்னை தேடினவர்கள் ஒரு நாளும் ராஜபாரத்தை விட்டு என்ன செய்வதில்லை, நீங்குவதில்லை என்று சொல்லி தன்னுடைய சந்ததிக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தத்தை பெற்று வைத்தார். இன்றைக்கு வரை அந்த சந்ததிகள் அதை என்ன செய்வார்கள், சுதந்திரிப்பார்கள். ஹல்லேலூயா. அது போலதான் உங்க பலிபீடத்தை நீங்கள் செப்பனிடும் பொழுது, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து உங்களை சரி செய்யும் பொழுது தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு உங்க சந்ததிகளை பாதுகாக்கிற வரையிலும் அவர் என்ன செய்வார், உங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். இன்றைக்கு பாடல்களை பாடலாம். எல்லாரும் எழுப்பி நிற்க முடிந்தவர்கள் எழுப்பி நிற்கலாம். எரியாவை போல உங்க பலிபீடங்களை நீங்க செப்பனிட போறீங்க. இப்போ ஹல்லேலூயா. எல்லாரும் முடிந்தவர்கள் எழுப்பி நிற்கலாம், முடியாதவர்கள் இருந்து கொள்ளலாம். கர்த்தருடைய சமூகத்துல உங்க பலிபீடங்களை இப்ப செப்பனிட்டு பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் உங்க இருதயத்துக்குள்ள இந்த மாதத்துல என் பலிபீடத்துல நான் எதை செப்பனிட வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைங்க. ஒருவேளை உங்க இருதயம் தாழ்த்தாம இருக்கிறீங்களா, அந்த 8 மாதமும் ஏதோ ஒரு காரியத்துல உங்க இருதயத்தை நீங்க தாழ்த்தலையா, கர்த்தருக்கு முன்பாக இன்றைக்கு உங்க இருதயத்தை தாழ்த்துங்க. கர்த்தருக்கு முன்பாக நீங்க உங்களை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. மனாசேவை போல உங்களை தாழ்த்தி பாருங்க. ஹல்லேலூயா. உங்க மேட்டிமையை உங்களை விட்டு எடுத்து போடுங்க.
ஹல்லேலூயா. கர்த்தரிடத்துல எதை ஒப்பு கொடுக்கணும்? ஹல்லேலூயா. ஏதாவது பாவங்களை உங்களுக்கே தெரியும், இதை என்னால் விட முடியல என்று சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை என்னால் இன்னும் விட முடியலப்பா, இன்னும் விட முடியல. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி நாட்களா என்னால் டிவி பார்க்குறத விடவே முடியலை, சினிமாவை என்னால் விடவே முடியல, நான் ஜெபிக்கிறேன், ஆனாலும் வேதத்தை வாசிக்கிறேன், ஆனாலும் என்னால் இந்த பாவத்திலேருந்து விடுதலையே வாங்க முடியல, நான் என்ன செய்வது? அந்த நேரம் வந்துச்சா அவங்க என்கிட்ட எப்பவுமே சொல்லுவாங்க, குடிகாரனை போல எனக்கு இருக்கவே முடியல சிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் நான் ஃப்ரீயாக இருந்தால் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்சிருவோம், நேரம் அப்படி கடந்துரும்ல அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த நேரங்களில் சில நேரங்களில் ஜெபிக்க முடியாது, முதல்ல தவறிக்கொண்டே இருப்பாங்க, அந்த ஜெபிக்காத நாளில் பார்த்துருவாங்க. அப்போ ஏசப்பா சொல்லுவாங்க, இன்னைக்கு நீ தவறி விட்டாய், ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு பின்பு ஆண்டவர் சொன்னார், தன்னை அவங்க ஒவ்வொரு முறையும் ஒப்பு கொடுக்கும்போது, ஆமாப்பா அன்னைக்கு பார்த்துட்டேன், ஆமாம் டேடி இன்னைக்கு நான் தவறு செய்துட்டேன், இன்னைக்கு நான் பாவம் செய்துட்டேன்னு சொல்லி தன்னை உண்மையாய் அவங்க அறிக்கையிட தேவன் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார், அதிலிருந்து விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு 3 வருடம் ஆகிறது. சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்த பிறகு அதுக்கு மேலே எனக்கு ஒரு எண்ணம் வராது, அந்த ஆசை வராது, தேவன் என் சுயத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டார். அது போலதான் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த 8 மாதமும் உங்களால் முடியலையா? உங்களால் விட முடியலையா? அன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஃபோனில் கொஞ்சம் நான் ரீல்ஸ் பார்த்தேன், ஆனால் அது என் நேரத்தை சாப்பிட்டுச்சு, அதனால் நான் விட்டுட்டேன். ஹல்லேலூயா. ஒரு கபரவி கபலவா. யோசித்து பாருங்க, நம்மளால் அப்படி சொல்ல முடியுதா? கர்த்தருடைய நேரத்தை எந்த காரியம் திருடுது, நம்ம எந்த காரியத்தில் தோற்று போகிறோம்னு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு அடுத்தவங்க காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறது, அந்த ஃபோன் உங்களை பாவம் செய்ய வைக்குதா? ரொம்ப அடுத்தவங்க காரியத்தை பேசாதீங்க, அடுத்தவங்க குடும்பத்தை குறித்து பேசாதீங்க. அது அநேக பாவங்களை கொண்டு வந்து விடும். இன்றைக்கு உங்க பலிபீடத்தை ஒருவேளை நான் சொல்லாத காரியம் இருக்கலாம், நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க ஒப்பு கொடுங்க. நான் தாங்கிற ஒரு அகங்காரம் இருக்குதா? ஹல்லேலூயா. ஒரு சகோதரிக்கு நான் தான் கரெக்டாக ஊழியம் செய்கிறேன் இதில் ஒரு பெருமை வந்து விட்டது. அநேக நேரத்தில் நாங்கள் கடந்து போயிருக்கும்போது அந்த சகோதரி அப்படியே பிஹேவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லா ஊழியக்காரங்களும் பேசுறது, ஏன் அவன் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் உத்தமும் உண்மையுமா ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பெருமை பாராட்டி கொண்டே இருக்கிறா. அப்போ நான் சொல்லுவேன், எதற்கு நம்ம பேச வேண்டாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் வந்தது தேவன் ஒரு காரியத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாங்கள் எல்லாரும் அந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்தோம். அப்பொழுது அவங்க சொன்னாங்க, நான் தான் இவ்வளவு நாளும் சத்தியத்தை அறிந்தவள் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தேன். வேதத்தில் இந்த வசனத்தில் இப்படிப்பட்ட ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை நான் அறியாமல் போய்விட்டேன். ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லிட்டு தன் பலிபீடத்தை செப்பனிடும்படியாய் கடந்து போனார்கள். அடுத்த மாதம் அவர்களை பார்க்கும் பொழுது செப்பனிடப்பட்டவர்களாய், கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்தினவர்களாய் எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த ஊழியக்காரி நிற்கும்போதே பார்க்கும்போது அப்படி ஒரு மகிமை இறங்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுவார். ஊழியக்காரங்கிட்ட மாத்திரம் அல்ல, உங்களிடத்திலையும் பேசுவார், உங்களிடத்திலையும் பேசுவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் நான் தாங்கிற அகங்காரம் இருக்குதா? அண்டட்ட ஒப்பு கொடுங்க, அண்டட்ட ஒப்பு கொடுங்க. உங்களை தாழ்த்தி பாருங்க, கர்த்தரிடத்துல உங்களை தாழ்த்தி பாருங்க, கர்த்தர் உங்களை வெளியரங்கமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அநேக காரியங்கத்துல நம்ம மன மேட்டிமை தான் நம்ம இழந்து போயிடுறோம், நம்ம வாயின் வார்த்தையினாலதான் இழந்து போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டட்ட ஒப்பு கொடுக்கலாமா? உங்க பலிபீடத்தை கர்த்தருடைய கட்டளையை உங்க கண்களுக்கு முன்பாக கொண்டு வாங்க. அதே கொண்டு வந்து ஹல்லேலூயா. ஒரு கபர விக்கபல விக்கபர 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 விக்கபலவா தீ கபர கபல விக்கபர விக்க தினிக்கோர விக்கபர விக்கபலவா. ஹல்லேலூயா. ஒரு ரக்கபலவா தர வாக்கபர விக்கபர விக்கபல விக்கபலவா தீசர போ கபல தர கபபபபபா. எல்லாரும் 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 உங்க பலிபீடத்தை செப்பனிடலாமா? ஹல்லேலூயா. ஓ ரிக்க
ரக்கபல வாதர வாக்கபர விக்கபர 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 வக்கபர விக்கபலவா. ஹல்லேலூயா. வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். என்றே கதறின தேவ மனிதன் கேட்டருளும் கேட்டருளும். என்றே கதறின தேவ மனிதன் கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா, கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன். அப்போ அப்படியே உங்க இருதயத்துக்குள்ள அப்படியே உங்க பலிபீடங்களை சுத்திகரிங்க பார்க்கலாம். அவர்தான் தேவன், அவர்தான் கர்த்தர், அவர்தான் உங்க பாவங்களை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்க பலிபீடங்களை ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று சொல்லி அப்படி கேளுங்க. வாய்களை திறந்து அப்பா அப்பா ஹல்லேலூயா என் பாவத்தை மன்னிங்க டாடி, என் பாவத்தை மன்னிங்க ராஜா, என்னை செப்பனிடுங்க, என் இருதயத்தை நீங்க செப்பனிடுங்க சுவாமி. அப்பா என் இருதயத்துல தகர்க்கப்பட்ட எல்லா கற்களையும் தகப்பனை இன்றைக்கு நான் சரி செய்யும்படியா உங்களுக்கு முன்பாக நான் வந்து நிற்கிறேன். சொல்லுங்க ஆண்டவரே என் பலிபீடத்துல தகர்க்கப்பட்ட எல்லா காரியங்களையும் எனக்கு செப்பனிட உதவி செய்யுங்கப்பா. எசப்பட்ட கேளுங்க, செப்பனிட உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. சில காரியங்கள்ல அவர் நேர்த்தியாய் வழி நடத்துவார். சில காரியங்கள்ல தாவீதை போல நம்மளால தகர்த்தப்பட்டதை நம்மளே சரி செய்யணும் என்று சொல்லி நினைப்பார். ஹல்லேலூயா. மனாசேயும் அப்படிதான். தன்னால உண்டாக்கப்பட்ட மேடையை அவர் தான் வந்து நொறுக்கினார், தன்னை சரி செய்தார். அப்படி நீங்களே உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க சகோதரியை பார்த்து ஏதாவது வார்த்தை பேசிட்டீங்களா? உங்க சகோதரர்களை பார்த்து ஏதாவது வார்த்தை பேசிட்டீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து ஏதாவது கடிந்து விட்டீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. அதுல ஒருவேளை நீங்க சொல்லலாம் அதுல நீதி இருந்துச்சு, அதுல நியாயம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவர் அதை பார்த்து கொள்வார், அவர் அதை பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீதி நியாயங்களை அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி விட்டுட்டு இன்னைக்கு உங்களை தாழ்த்தி பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. மனாசேயை போல ஹல்லேலூயா தாவீதை போல உங்க இருதயத்தை தாழ்த்தி செப்பனிட்டு பாருங்க. நிச்சயமாய் அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை ஜீவ நதிக்கு நேராக கொண்டு போவார். அந்த ஜீவ ஹல்லேலூயா ஒரு ரிகபர விகபர ரிகபர விகபர விகபலவா அந்த பாதையை ஹல்லேலூயா உங்களை வழி நடத்துகிற தேவன். ஒரு ரிகபர விகபலவா உங்க பலிபீடத்தை செப்பனிடும் பொழுது தேவன் உங்கள் மீது அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க பலிபீடத்தை செப்பனிடும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. மன்னிப்பு கேளுங்க. உங்க பலிபீடத்தை செப்பனிட கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது இந்த தவறை செய்தா என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிற தேவன். வெளிப்படுத்துவார், உங்க பாவங்களை அவர் வெளிப்படுத்துவார். அதற்கு உங்களை மன்னிப்பு கேளுங்க பார்க்கலாம். வார்த்தைக்கு மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை உங்க இருதயத்துக்குள்ள ஹல்லேலூயா ஒரு கபரவி கபலவா ஏதாவது மற்றவர்களை குறித்து வெளியே சொல்லியிருக்க மாட்டீங்க, யாருக்கிட்டையும் அதை பகிர்ந்துருக்க மாட்டீங்க. ஆனா அவங்கள குறித்து சீப்பா நினைச்சிருக்கலாம், அவங்கள ஒரு தரக்குறைவா ஏதாவது நினைத்திருக்கலாம். ஹல்லேலூயா ஒரு கபர் அபக்கபர் ரீக்கபர விக்கபர விக்கபலவா சில நேரத்துல பெருமையா நினைச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. எப்பவும் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு ஒத்தி சொல்லுவான், நீ நல்ல கலரா இருக்கா அழகா இருக்கான்னு சொன்னோடனே ஒரு பெருமை வந்துடும்ல. ஆண்டவர் சொன்னார், நீ எத்தனை நாட்கள் உன் சரீரத்தை வைத்து நீ பெருமை பாராட்டி இருக்கிறார், எத்தனை நாட்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அதை ஒப்பு கொடுத்து என்னை செப்பனிட்டு கொண்டேன். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அப்படிதான் நம்ம இருதயம் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு பெருமக்குள்ள போயிரும். ஆனால் நீங்கள் செப்பனிட்டு பாருங்கள், செப்பனிட்டு பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். அநேக நேரத்துல என் பலத்தை வைத்து நான் பெருமை பாராட்டி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அடிச்சா யாராலையும் தாங்க முடியாது என்று சொல்லி எனக்கு கர்த்தர் கொடுத்து அந்த பலத்தை வச்சு ரொம்ப பெருமை பாராட்டி எனக்குள்ள ஒரு பெருமை. எல்லாரும் சொல்லுவாங்க, இவ வந்து ஆம்பளை பிள்ளையா பிறக்கிறது பெண் பிள்ளையா பிறந்துட்டா, அது என்ன கொஞ்சம் அந்த பெருமை. எத்தனையோ நாட்கள்
ஹல்லேலூயா. ஆனால் ஒரு பலவீனம் வந்தபோது ஆண்டவருடைய சமூகத்தில் என் பலத்தை எல்லாம் நான் இழந்து படுத்த படுக்கையாக இருக்கும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். எந்த பகுதியில் நான் செட் பண்ணிட்டேன், ஆண்டவர் சொன்னான், உன் பலத்தை குறித்து எத்தனை நாள் நீ பெருமை பாராட்டி இருக்கிறாய், உனக்கு நான் கொடுத்த பலத்தை வச்சு நீ எத்தனை நாள் பெருமை பாராட்டி இருக்கிறாய். என்றைக்கு நான் அந்த இடத்துல என்னை செட் பண்ணிட்டேனோ 6 மாதமாய் படுத்த படுக்கையா இருந்த என்னை தேவன் எழுப்பினான். ஹல்லேலூயா. ஒரு கபரவி. ஹல்லேலூயா. உங்க பலத்தினாலும் அல்ல, உங்க பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவராலே எல்லாம் ஆகும். ஒப்பு கொடுத்தவரா இந்த 9வது மாதத்துல அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க பலிபீடங்களை செட் பண்ணிட்டு இப்பொழுது என்னென்ன காரியங்களுக்காகவோ கர்த்தரை நீங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் எனக்கு இதை பதில் செய்வாரா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா என்று சொல்லி உங்க வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஒரு பாடலை பாட போகிறோம். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க இருதயத்துல கையை வைத்து ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. கைகளை உயர்த்தி உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானில் நடந்திடலாம். இயேசு உன் முன் நடந்தால் நீ யோர்தானில் கடந்திடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால், விசுவாசம் உனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம். ஆமென். விசுவாசம் உங்களுக்கு இருந்தா இந்த 9ஆம் மாதத்தை நேர்த்தியாய் நீங்கள் கடப்பீர்கள். இயேசு உங்களுக்கு முன்பாக நடந்தால் நேர்த்தியாய் நடந்து உங்கள் ஓட்டத்தை நீங்கள் முடிக்க முடியும். ஓரே கவலவதர வாக்கவரவி கவரவி கவரவி கவலவா. வாய்களை திறந்து உன்னத தேவன் உன்னோடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லலாமா? உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசு என்ன நடந்தால் நான் யோர்தானை கடந்திடுவேன். இயேசு என் முன் நடந்தால் நான் யோர்தானை கடந்திடுவேன். விசுவாசம் எனக்கு இருந்தாராமே. சொல்லலாமா? இன்னொரு முறை. விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திட உங்களால முடியும். விசுவாசம் எனக்கு இருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடுவேன். உன்னத தேவன் என்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுவோமா? அவர் நல்லவரே என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர். எந்த நன்மைகளையும் உங்களுக்கு குறைய விட மாட்டோம். ஹல்லேலூயா. இந்த 9ஆவது மாதத்துல உங்களை செப்பனிட்டு பாருங்க. நீங்க எதிர்பார்த்து இருக்கிற எல்லா நன்மைகளையும் அவர் கடந்து வர மாட்டார். நீங்க எதிர்பார்த்து இருக்கிற ஹல்லேலூயா அநேக நாட்களை உங்களுக்கு தடைப்பட்டு இருக்கிறதா? பலவீனமா முதல்ல உங்க பலிபீடத்தை போய் செப்பனிடுங்க. வியாதியா உங்க பலிபீடத்தை செப்பனிடுங்க. ஹல்லேலூயா. ஒரு கபரவி கபலவா. தேவன் உங்க பலிபீடத்தை மாத்திரம் அல்ல, நீங்க கேட்டுக்கொள்கிற அந்த வேண்டுதலுக்கும் பதில் கொடுக்கிறது. இந்த 9ஆம் மாதம் முழுவதும் உங்க பதில் ஹல்லேலூயா உங்க வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். மகா இரக்கமும் அன்புள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா. கடந்து வந்த ஒவ்வொரு சகோதரிகளையும் இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோமாப்பா. அப்பா, என்ன வேண்டுதலோடு இந்த இடத்துக்குள்ள கடந்து வந்தார்களோ அந்த வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பீராகப்பா. ஒவ்வொரு நிமிஷம் நீங்க கூட இருங்க. அவர்களுக்கு
தேவைகளை எல்லாம் நீங்க சந்திங்கப்பா. அந்த 9ஆம் மாதம் தகப்பனே உமக்குள்ள பிள்ளைகள் வழி நடக்க ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம் ஆண்டுடைய சமூகத்துல. அப்பா என் குடும்பம் முழுவதும் கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆயுசு நாட்களை நீங்க கூட்டித்தாங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்கட்டும் சுவாமி. இந்த மாதத்துல எந்த வியாதிகளும் எங்களை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த வீண் செலவுகளும் எங்க குடும்பத்துக்குள்ள வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. தகப்பனே எங்க பாதம் கல் இடராதபடிக்கு என் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தீங்க என் குடும்பத்தை அணுகாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. உங்க ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். வாயில திறந்து கேளுங்க. எந்த கொள்ளை நோய்களும் எந்த மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதிகளும் என் குடும்பத்தை அணுகாதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. எனக்கும் என் பிள்ளைக்கும் என் கணவருக்கும் தீர்க்க ஆயுசை நீங்க கட்டளையிடுங்க. கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. அப்பா பாதி வயதில் எங்களை எடுத்துக்கொள்ளாதிரும். வேதவசனம் சொல்லுகிறது, பாதி வயதில் எங்களை எடுத்துக்கொள்ளாதிரும் சுவாமி. ஹல்லேலூயா ராஜா. ஒவ்வொரு நிமிஷம் எங்களோடு கூட இருங்கப்பா. நேர்த்தியான பாதையில வழி நடத்துங்க. ஹல்லேலூயாப்பா. எல்லாரும் கேட்கலாமா? அப்பா நல்ல ஜெபிக்கிற ஆவி எங்களுக்கு ஊற்றுங்க. உங்களுடைய வேதத்தை வாசிக்க, உங்களுடைய வேதத்தை தியானிக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களை வழி நடத்துங்க. என் பிள்ளையை வழி நடத்துங்க, என் கணவரை வழி நடத்துங்க. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். ஹல்லேலூயா ராஜா. ஜெபித்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.